ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரலும். எபிரேயர் 33 11 33லிருந்து 35 வரலும். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களை தீர்க்க தரிசனங்களை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டாமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவனானார்கள், அந்நீருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற்ற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கவனிங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் பாருங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் என்ன வச்சு தெரியுங்களா? சிங்கம், கரடி வந்தது. அவர் தேவனை விசுவாசித்து தேவனை ஆராதிக்கிற ஒரு வாலிப பையன். சிங்கம் வந்த உடனே திட்டிகிட்டே போனாரா? ஐயோ, நான் ஏசாமியை ஆராதிச்சேனே, ஆண்டவரை துதிச்சுட்டு இருந்தேனே, என் வாழ்க்கையில் சிங்கத்தை அனுமதிச்சிட்டாரு, ஏன் இந்த ஆண்டவர் சிங்கத்தை அனுமதிச்சிட்டான்னு ஓடி பயந்து ஓடினாரா? இல்லை, என்ன பண்ணாருங்க? விசுவாசத்தோடு சிங்கத்தை எதிர்த்து நின்றார். ஹல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்களா தெரியுங்களா? ராஜ்யங்களை ஜெயித்தார்களாம். எப்படி ஜெயித்தாங்க? ராஜ்யங்களை ஜெயித்தாங்க, சரிங்களா? நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ண முன்னே அவர் எங்க தூக்கி போட்டாங்க? ஒருவேளை உங்களையும் என்னையும் தூக்கி போட்டு நம்ம என்ன தெரியும் சொல்லிப்போம், ஐயோ இதுக்கு தான் அப்பயே நான் சொன்னேன், ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இந்த பாஸ்ட் 3 வேளையும் ஜெபம் பண்ணு, தானியேல் பிள்ளை ஜெபம் பண்ணு. இப்போ பாரு, சிங்கத்தில் போட்டாரு, என்ன சிங்க கோகையில் போட்டாரு, சிங்கம் என்ன கடிச்சிடுமே. நான் சொல்றேன் பாருங்க, சிங்கங்கள் போட்ட உடனே சிங்கங்கள் வாயெல்லாம் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென். எப்படி சிங்க வாயை அடைச்சாரு? எப்படி சிங்க வாய் கட்டப்பட்டது? விசுவாசம். சத்தமா, என் ஆண்டவர் இந்த உலகத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனை ஆராதிக்கிற அந்த சூழ்நிலை மாத்திரம் நான் விட மாட்டேன். என்னை சிங்க கெபியில தூக்கி போட்டாலும் என்னை காப்பாற்றுகிறதுக்கு தேவன் உண்டு என்கிற அந்த விசுவாச பரீட்சையில் அவர் வெற்றி பெற்றதுனால தான் சிங்கங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலம் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவனானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு பெற்றார்கள். இன்னைக்கு இதுல ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கல. நல்லா கவனிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் கவனிங்க. இதுல ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில நடக்கல. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. சின்ன சின்ன குறைகளுக்கு ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆண்டவரை மறுதலிக்க ஆரம்பிச்சிடும். கவனிங்க, ஒன்றும் இல்லை, உன்னை யாரையும் நம்ம சிங்க கபில தூக்கி போடல, அக்கினியில் யாரும் தூக்கி போடல, நம்ம கோலியாத்துக்கு முன்னாடி யாரும் நம்மளை என்ன பண்ணல, நிற்க வைக்கல. நிறைய காரியங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்துக்குரிய சோதனை இன்னும் அனுமதிக்கப்படவில்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்களும் நானும் சோர்ந்து போவீங்கன்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் என்னவாகும்? அது தோற்று போகும். நல்லா கவனிக்கிறீங்களா? தோற்று போகும். ஒன்றும் இல்லாத நிலையில ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் எனக்காக இருக்கிறார், கர்த்தர் எனக்காக இருக்கிறார், கர்த்தர் எனக்காக இருக்கிறார். என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார், என்னை நிலைநிறுத்த செய்வார். ஒன்றும் இல்லை. தோற்று போறீங்களா? அந்த இடத்துல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குறைவுபடுறீங்களா? அந்த இடத்துல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வியாதிப்படுறீங்களா? அந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஆமென். இப்படி விசுவாசத்துல உறுதியா இருங்க. கர்த்தர் இருக்கிறார். கொஞ்ச நாள் தான் அந்த சோதனையெல்லாம், அந்த பரீட்சைலாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் பெரிய மகிமையை கர்த்தர் கொண்டு வருவார். விசுவாசமே இல்லாத உங்கள் மூலியமா, நம் மூலியமா எப்படி தேவ மகிமை வெளிப்படும்? சின்ன விஷயத்தையே சோர்ந்து போறீங்க.
சின்ன விஷயத்துக்கு நம்ம சோர்ந்து போறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க என்ன பண்ணாங்க? நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். வாக்குத்தத்தம்லாம் எப்படி வந்துச்சு? ஆபிரகாமுக்கு எப்படி வாக்குத்தத்தம் வந்துச்சு? அது குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சும்மாலாம் பெறல, பரிசுத்தவான்கள் மேன்மையான ஆசீர்வாதங்களையும் மகிமையையும் பெற்றதுக்கு காரணம் இந்த விசுவாச பரீட்சையில ஜெயித்தாங்க. கல்யாணம் நடக்கலனா வேதனை, வீடு கட்ட முடியலனா கஷ்டம், நிறைய காசு கிடைக்கலனா கஷ்டம், பிள்ளை இல்லைனா கஷ்டம். எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். உன் விசுவாசம் மாத்திரம் என்னைக்குமே, சத்தமா சொல்லுங்க, உன் விசுவாசம் மாத்திரம் சோதிக்கப்பட்டு ஜெயத்தை பெறணும். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2:19. வீணான தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. பிசாசுகள், ஒரு நிமிஷம் எல்லாம் சொல்லுங்களேன். பிசாசுகள் தேவனை, சொல்ல மாட்டேங்கிறீங்க, பிசாசுகள் தேவனை விசுவாசித்து நடுங்கிறது. யாருக்கு விசுவாசம் அதிகமா இருக்குது? நமக்கா பிசாசுக்கா? எல்லாம் கரெக்டா சொல்றீங்களே, எப்படி இது? நமக்கு இருக்கிற விசுவாசம் அதிகமா, பிசாசுக்கு இருக்கிற வித்தியாசம் அதிகம்னா பிசாசு தான் அதிகம். அது என்ன பண்ணுது? ஏசாமி பேரை சொன்னாவே பயப்படுது. ஓ, ஏசாமி சர்வ வல்லமுள்ளவர். யார் விசுவாசிக்குது? சொல்லுங்க. பிசாசு. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யார் விசுவாசிக்குது? பிசாசு. என்னை அழிக்கும்படி தான் இந்த உலகத்துக்கு வந்தார், தம்முடைய பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். இதெல்லாம் யார் விசுவாசிக்குது? பிசாசு. அவருடைய இரத்தத்தினால் தான் ஜெயம், அவருடைய நாமத்தினாலே ஜெயம். அவர் பேரை சொல்லி நான் யாருக்கிட்டனா பிடிச்சி அவங்கள தொல்லை கொடுத்து வேதனைப்படுத்தினா, அவர் பேரை சொன்னா நான் என்ன பண்றேன்? நடுங்குறேன், பயப்படுறேன், ஓடிடுறேன், விட்டு தூரம் ஓடிடுறேன். இதெல்லாம் யார் பண்ற காரியம்? பிசாசு பண்றது. பிசாசு நடுங்குது. ஆனா நமக்கு பாருங்க, பிசாசுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் கூட நமக்கு இல்லை. ஒரு எலுமிச்சப்பழத்தை பார்த்தா பயம், ஒரு அமாவாசைனா பயம், பௌர்ணமினா பயம், ஒரு காஞ்ச மிளகா வீட்டு வாசப்படியில் மஞ்சத்தூள் தண்ணி கட்டினா அதுக்கு பயம். விசுவாசம், தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசம் இல்லை, தேவனுடைய ஆராதனை மேல விசுவாசம் இல்லை, தேவனோடு பேசுகிறதுல விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் இல்லை. ஆனா பிசாசு இன்னைக்கும் நடுங்குது. ஏசாமி பார்த்தா இன்னைக்கும் நடுங்கு. இந்த ஆலயத்தை பார்த்தா இன்னைக்கும் பயப்படுது. நமக்கு ஆலயத்தை பார்த்தா பயமே கிடையாது. பிசாசு இங்க யார் இருக்கிறாங்க தெரியுது? இங்க தேவன் இருக்கிறார் என்று பிசாசு விசுவாசிக்குது. அதனால தான் ஒரு அம்மா சொல்றேன் பாருங்க, அந்த இடத்துல உட்காந்தாங்க மூலையில், ஓடி வந்து இங்க இடிச்சிட்டு, இங்க கர்த்தர் இருக்கிறார், நான் இங்க இருக்க மாட்டேன்னு ஓடி போயிடுச்சுங்க வெளியில. ஏன் சொல்றேன்னா, தேவன் இருக்கிறத பிசாசு விசுவாசித்து நடுங்குகிறான் என்று சொன்னால், உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் எவ்வளவு பெரியதா இருக்கணும். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது. விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்க. நீங்க இந்த விசுவாச சோதனையில உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கலைன்னா, ஈடுபடுத்தலைன்னா உங்களுக்கு ஜெயம் கிடையாது. உங்களுக்கு ஜெயம். சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த விசுவாச சோதனையை அனுமதிக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அனுமதிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில, சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர் ஏற்கனவே படாத பாடுபட்டுடுகிறேன், இதுல வேற இந்த விசுவாச சோதனையை வேற வாங்கி கேட்டு அனுமதி. நான் என்ன பண்ணோம்? வாழணுமா? ஏற்கனவே போராட்டம் பிரச்சனைன்னு சோர்ந்து போய் கிடக்கிறேன். சொல்லலாமா? ஆண்டவர் அப்பதான் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி, ஆண்டவர் வெளிப்படும் போது உங்களுக்கு கனம், ஆண்டவர் வெளிப்படும் போது உங்களுக்கு மகிமை. சொல்லுங்க, ஆண்டவரே விசுவாச சோதனையிலே நான் வெற்றி பெற
என்னை சோதனை வழியாய் நடத்துவீராக. நிறைய பேர் மனதார சொல்லல. நிறைய பேர் என்ன பண்ணல, மனதார சொல்ல மாட்டுகிறீங்க. சொல்லுங்க, இந்த விசுவாச சோதனையில என்னை நடத்துவீராக. நான் வெற்றி பெறணும் ஆண்டவரே, நான் வெற்றி பெறணும் ஆண்டவரே, நான் வெற்றி பெறணும் ஆண்டவரே. போங்க, இன்னைக்கே உங்களுக்கு விசுவாச சோதனை. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரலாம். சீக்கிரம் வாசிக்கலாம். வீணான மனுஷனே, கிரிகைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரிகையிலும் கூட முயற்சி செய்து கிரிகையினாலே விசுவாசம் பூரணப்படாது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அது எப்படி? ராகாப். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம், நல்ல கவனிங்க, தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் என்ன பண்ணானா? செலுத்தினான். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடக்குது, சரிங்களா? என்ன விஷயம் சொல்லி நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:2 வாசிங்க, சீக்கிரமா கடந்து போலாம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். 3ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். நல்ல கவனிங்க, கர்த்தர் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரோ கவனிங்க, நல்லா கவனிக்கணும். அந்த சோதித்தாரா, நீ கூட்டிட்டு போயிட்டு முரியா மலையில உன் குழந்தை என்ன பண்ண எனக்காக பலியிடு. அவன் என்ன பண்ணனா, தேவன் குறித்த அந்த இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு போனான். கவனிங்க, முதல்ல புறப்பட்டு போனான். 2வது பார்க்கிறோம், வாசிங்க 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். நல்ல கவனிங்க, வேலைக்காரனை பார்த்து சொல்றான், நீ இங்கே இரு, நானும் என் பையனும் ஆண்டவரை தொழுது கொண்டு நான் மாத்திரம் வரமாட்டேன், என் பிள்ளையோட நான் திரும்பி வருவேன். விசுவாசங்க, விசுவாசம். அவன் புறப்பட்டு போகும்போது என்ன தெரியுமா நினைச்சான்? என் ஆண்டவர் சோதிக்கிறார், என் பிள்ளைய பலி கொடுத்தாலும் என் பிள்ளைய உயிரோடு கொடுப்பார். ஏன் சொன்னா, என் பிள்ளையின் மூலியம்தான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, என் பிள்ளை மூலியமா தான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்பதை தெளிவா தேவனை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. தெளிவா தேவனை விசுவாசித்தான். அதனால தான் சந்தேகப்படாம புறப்பட்டு போனான். போகும்போது என்ன சொல்றான் அவன் வேலைக்காரங்கிட்ட, நான் திரும்பி, நாங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம், திரும்பி வருவோம். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. கவனிக்கிறீங்களா? இங்க கவனிங்க. ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் என்னைக்குமே உங்களை வெட்கப்படுத்தாது. சும்மா விசுவாசத்தோடு கடந்து போக கூடாது, அது கிரிகளினாலே பூரணப்படணும். விசுவாசம் எப்போ தெரியுமா பூரணம்? பாருங்க, வயிற்றுல குழந்தை இருக்குன்னு வச்சுங்களா, எப்போ அது வெளியில வரும்? வெளியில இப்போ 3 மாசம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா, அது குறை குழந்தை, குறையுள்ள குழந்தை, அது கண்ணு தெரியாது, ஹார்ட்டு சரியா வேலை செய்யாது. 7 மாசம் பிறந்தாவே அது மாரி ஆயிடுதுங்க. எப்போ நிறைவாகுது? 9 மாசம் ஆன பிறகுதான் நிறைவான ஒரு பிறப்பு. குழந்தைக்கு கண்ணு சரியா இருக்கும், இருதயம் சரியா இருக்கும், காது சரியா இருக்கும், எல்லாமே சரியா இருக்கும். எப்போ தெரியுமா நம்முடைய விசுவாசம் பூரணமாகும்? எப்போ? கிரியைகளினால தான் நம்முடைய விசுவாசம் பூரணமாகும். சும்மா சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலை எதிர்த்து ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறான்னு சொல்லி வாழ்கிற வாழ்க்கை தான் உங்களை பூரணப்படுத்தும். சரிங்களா? உங்களை பூரணப்படுத்தும். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்த உடனே ஓடி போய் உட்காந்து ஆண்டவரை தூஷிக்கிறதும், ஆண்டவரை திட்டி தீர்க்கிறதும், குறை சொல்றதும், ஆண்டவரை ஆராதனையை விட்டு விலகிறதும், ஊழியம் செய்கிறது தவிர்க்கிறதும், எந்த சூழ்நிலை என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையும் என் தேவாதி தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார். அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்யும் அளவும் என்னை அவர் கைவிட மாட்டார்.
அவர் உண்மை உள்ள தேவன், வாக்குதத்தம் செய்தவர் உண்மை உள்ள தேவன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ள தேவன், என்னை நீதிமாக்குகிற உண்மை உள்ளவர் அவர். அப்படிப்பட்ட விசுவாசம் வேணும். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் என்ன தெரியுங்களா? சோறு இருந்தா போதும் சந்தோஷம், காசு இருந்தா போதும் சந்தோஷம், நிம்மதியான தூக்கம் இருந்தா போதும் சந்தோஷம். அதெல்லாம் இல்லை. இதையும் தாண்டி விசுவாச பரீட்சையில நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு மகிமை, அதுதான் உங்களுக்கு கனம், அதுதான் உங்களுக்கு புகழ்ச்சி. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாம் சொல்றான், நானும் என் பிள்ளையும் போயிட்டு என்ன பண்ணுவோம்? திரும்பி வருவோம். நல்லா தெரியும், என் பிள்ளையை நான் கொன்றாலும் என் ஆண்டவர் என் பிள்ளையை உயிரோடு கொண்டு வருவான். ஏன் சொன்னா, அவன் மூலமா தான் இந்த உலகத்துல அடுத்த சந்ததி பிறக்கப்பட போகிறது. அது ஆசீர்வாதத்தின் சந்ததி. அந்த விசுவாசம் அது எப்ப தெரியுமா? அப்படம் இல்ல ஆண்டவர் சொன்னார், குழந்தையை கொடுத்தாரு, நீ போய் தகன பலியிடுன்னு சொன்னா, இல்ல ஆண்டவரே நான் போக மாட்டேன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது, என் மேல விசுவாசம் இருக்குது, அதுக்காக என் பிள்ளையை நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். வீட்டிலேருந்து உமக்கு வேற ஒரு ஆட்டை கொடுத்து பலியிட்டு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படி சொல்லவே இல்லை. அந்த விசுவாசத்தை என்ன பண்ணாங்க? நடத்தி காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்றத நம்பி நடத்தி காண்பிக்கிறார். கிரியினால தான் விசுவாசம் பூரணப்படும். எப்படி ஒரு நிறைமாத குழந்தை 9 மாசத்துல பூரணப்படுகிறதோ, நிறைவு அடைகிறதோ, அப்படி உங்க விசுவாசம் எப்ப தெரியுமா நிறைவாமோ? சொல்லுங்க, கிரியினாலே. சத்தமா சொல்லுங்க, கிரியினாலே. இன்னும் சத்தமா, கிரியினாலே. பாருங்க, அதுல சொல்றாரு பலி. என்னாச்சு? நானும் என் பிள்ளையாண்டான்னு போயிட்டு என்ன பண்ணுவான்? திரும்பி வருவோம். 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் 7:8. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பு கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். இப்போ பெரிய சந்தேகம் யாருக்கு தெரியுமா? கவனிங்க ஒரு நிமிஷம், கவனிங்க ப்ளீஸ், நல்லா கவனிங்க. பெரிய சந்தேகம் யாருக்கு? ஈசாக்கு. அப்பா வீட்டில் வரும்போது பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டாரு, வேலைக்காரங்கிட்டையும் பலி கொடுக்கணும், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கேட்குறாங்க, அப்பா என்ன இருக்குது? கட்டை இருக்குது, நெருப்பு இருக்கிறது, ஆனா ஆட்டுக்குட்டி எங்க? என்ன தெரியுமா சொல்றாரு ஆபிரகாம்? தேவன் பார்த்துக் கொள்வார். அதுதான் யெகோவா ஈரே, தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஒன்னேவன் சொல்லுங்க, தேவன் பார்த்து கொள்வார். தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். தேவன் பார்த்து கொள்வார். தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். சத்தமா சொல்லுங்க, தேவன் பார்த்து கொள்வார். தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நீ வா. பாருங்க, நம்முடைய தேவன் நிறைவுள்ள தேவன். எல்லா நிறைவான ஆசீர்வாதங்களும் நம்முடைய ஆண்டவர் இடத்துல உண்டு. ஆனா நமக்கு மாத்திரம் நிறைவான கவலைகள் உண்டு. நமக்கு மாத்திரம் நிறைவான கவலை உண்டு. இந்த கவலைன்றது என்ன தெரியுங்களா? விசுவாசமா? கவலைன்றது என்ன சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கவலைன்றது என்ன? அவிசுவாசத்தின் அறிகுறி. கவலைன்னு சொல்றது என்னங்க? அவிசுவாசத்தின் அறிகுறி. நிறைவான ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அன்னைக்கு ஆபிரகாம் சொல்றாருல, அவர் பார்த்துக்குவார்ப்பா. சொல்லுங்க, அவர் பார்த்துக்குவார். என்னை அழைத்த தேவன் அவர் நடத்துவாரு, அவர் உதவி செய்வாரு, அவர் பலப்படுத்துவாரு, அவர் எல்லாத்தையும் எனக்கு செய்து முடிப்பாரு. யெகோவா ஈரே. ஆமென். அந்த விசுவாசம் நமக்கு என்ன பண்ணும்? நிறைவா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, எல்லா விதத்திலும் நிறைவா இருக்கணும். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆவது வசனத்துல திரும்ப நம்ம ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் குமாரனை ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கிரியைகளினாலே அல்லவோ. இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க.
கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இன்னும் இன்னும் இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்கம்மா, ஒரு நிமிஷம் எல்லாம் சொல்லுங்க. கிரியைகளினால் அல்லவோ கிரிகைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். எல்லாம் சொல்லுங்க. கிரியைகளினால் அல்லவோ. கிரிகையினால் அல்லவோ. அப்படின்னா விசுவாசம் கிரியினால் என்ன பண்ணும்? நிறைவடையணும். கிரி இல்லாத விசுவாசம். பைபிள் எடுத்துட்டு வரீங்க, ஜெபம் பண்றீங்க, ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்க, ஆனா அந்த விசுவாசத்துல உங்களுக்கு என்ன இல்லை? கிரி இல்லையே. அந்த விசுவாசத்தினுடைய கிரி இல்லையே. கிரி இருக்கணுங்க, கிரி இருக்கணும். கிரி இல்லைன்னு சொன்னா நாம வெற்றி பெற முடியாது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியைகளினால் அல்லவோ அவன் நீதிமானாக்கப்பட்டான். அப்படியே வாசிங்க. விசுவாசம் அவனுடைய கிரிகைகளில் கூட முயற்சி செய்து. விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து. எல்லாம் செய்யுங்க. அப்படியே பாருங்க. விசுவாசம், அதுக்கு அடுத்த லெவலு அவனுடைய கிரிகைகளில் சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். கிரியை செய்து முயற்சி அடையும் போது அந்த விசுவாசம் பூரணம் அடைகிறது. சொல்லுங்க, அந்த விசுவாசம் பூரணம். சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் பூரணம் அடைகிறது. ஆமென். விசுவாசம் அவனுடைய கிரியைகளில் கூட முயற்சி செய்து கிரிகைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆமென். பாருங்க, நல்லா கவனிங்க. தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாருல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நல்லா கவனிங்க. நம்முடைய விசுவாச பரீட்சையில நம்ம ஜெயிக்கணும். விசுவாச பரீட்சையில ஜெயிக்கணும். பிசாசு சொல்லுவான், பிசாசு சொல்லுவான். ஒரு முறை என்ன தெரியுங்களா ஆச்சுங்க? ஏசாமியை கூப்பிட்டு போயிட்டு ஒரு பெரிய சர்ச்சு மேலே நிற்க வச்சுட்டான். கவனிங்க, நிற்க வச்சு என்ன தெரியுமா சொன்னா? இங்கேருந்து கீழே குதி. என்ன சொன்னா? இங்கேருந்து கீழே குதி. நீ குதிச்சினா உன் தேவன் என்ன பண்ணுவாரு? தம்முடைய தூதர்களை என்ன பண்ணுவாரு? தாங்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சிடுவாரு. உடனே ஏசாமி, பிசாசு சொல்லிட்டானே, ரோஷமான இருந்தா நம்ம என்ன பண்ணி இப்படி இருக்கக்கூடாது, உடனே குதிச்சிடலாம். குதிச்சாரா? சொல்லுங்க, குதிச்சாரா குதிக்கலையா? ஏன் குதிக்கல தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை. என்ன தெரியுமா அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை என்பது பொய் சொல்லாத ஒன்று. தேவனுடைய வார்த்தை என்பது பரிசுத்தமான ஒன்று. தேவனுடைய வார்த்தை என்பது நிகரில்லாத ஒன்று. அது அப்படியே நடக்கும். நான் உனக்கு குதிச்சு தேவ தூதர்கள் தாங்கி உனக்கு ப்ரூஃப் பண்ணணும் கிடையாது. அது அப்படியே நிறைவேறும். நான் உனக்கு என்ன பண்ண, அதை நடத்தி காண்பித்து என்ன பண்ண மாட்டேன், நான் நிரூபிக்க மாட்டேன். ஏன்னா அது சத்தியமுள்ள வார்த்தை என்று சொல்லி நிரூபணமானது ஒன்று. வானமும் பூமியும் அழிந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது. அது அப்படியே நடக்கும். எனக்காக ஆண்டவர் நிறைவேற்றின எல்லா ஆசீர்வாதங்களுடைய வார்த்தையின் மூலமா நிச்சயமா என்ன பண்ணும்? நிறைவேறும். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியும் சொல்றேன், பாஸ்டர் இது நடந்தா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்குவேன், என்னை இப்படி பண்ணா நான் இப்படி என்ன பண்ணுவேன், காணிக்க கொடுப்பேன், இது இந்த நிலம் வாங்கணும்னு வச்சுக்க, இப்படி கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்க, இப்படி குழந்தாச்சு இது பார்க்கிறேன். அதெல்லாம் இல்லை. ஓடி விழுந்துடணும். என் ஆண்டவரால் முடியும், என் ஆண்டவரால் முடியும். என் தேவன் பொய் சொல்ல மாட்டார். எனக்காக அவரே ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஓ ஹல்லேலூயா. நான் பாவியா இருக்கும்போதே தன் ஜீவனை கொடுத்து அவருடைய மரணத்தினாலே அவருடைய அன்பை வெளிப்படுத்தினவர் ஆயிற்றே. என்னை விடுவாரோ? கைவிட்டு விடுவாரோ? என்னை தரித்திரமாய், அவமானமாய், கண்ணீராய், அலைச்சலாய், போராட்டமாய், பாவமாய், இந்த உலகத்திலே சாபமாய் என்னை விட்டு விடுவாரோ? விடமாட்டாரே. என்னை ஆசீர்வதிக்கிற நல்ல கர்த்தர் ஆயிற்று. என்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தானே அவர் சாபமாய் மாறினாரே. ஹல்லேலூயா. எனக்காகத்தானே அவர் தரித்திரமானார். அவர் தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யமாக மாறுபடி தானே எனக்காக தரித்திரரானாரே. ஹல்லேலூயா. எங்க போச்சு நம்முடைய விசுவாச பரீட்சை? கவனிக்கிறீங்களா?
இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. ஆண்டவர் குழந்தை கொடுத்துருக்கார், விசுவாசம் இல்லை. கணவனை கொடுத்துருக்கார், விசுவாசம் இல்லை. மனைவியை கொடுத்துருக்கார், விசுவாசம் இல்லை. வீட்டை கொடுத்துருக்கார், விசுவாசம் இல்லை. சாப்பாடை கொடுத்துருக்கார், விசுவாசம் இல்லை. எதுவுமே இல்லாமல் ஆண்டவர் எப்படி உங்கள் மேலே பிரியமாக இருக்க முடியும்? விசுவாச சோதனையில் நீங்கள் வெற்றி பெறாமல் எப்படி கனத்தையும் புகழ்ச்சியும் மகிமையும் பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் வரும்பொழுது விசுவாசத்தில் தோற்று போனவர்கள் அழிந்து போவார்கள். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் ஏசாமி வரும்பொழுது அவிசுவாசிகள் எல்லாம் அழிந்து போவார்களாம். விசுவாச சோதனையிலே நிற்காதவர்களாம் அழிந்து போவார்களாம். விசுவாச பரீட்சையிலே தோற்று போனவர்களாம் அழிந்து போவார்களாம். எத்தனை பேர் அதுக்கு ரெடியா இருக்கீங்க இன்னைக்கு? பிரைஸ் தி லார்ட். எது நடந்தாலும் ஆண்டவரே, எது நடந்தாலும் ஆண்டவரே சொல்லுங்க. எது நடந்தாலும் ஆண்டவரே, எது நடந்தாலும் ஆண்டவரே, ஓ உம்மை நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உம்மை நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உமக்காய் வாழ்வேன் ஆண்டவரே, உம்மை மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே, உம்மை விட்டு விட மாட்டேன் ஆண்டவரே, உம்மை எப்போது நான் ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. சத்தம் வர மாட்டேங்குது. எப்போது உம்மை ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்திட்டே இருப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். என்ன நடந்தது தெரியுமா? போன உடனே ஈசாக்கை கொண்டு போய் ஒரு கல்லெல்லாம் அடக்கி வச்சுட்டு, கட்டெல்லாம் வச்சுட்டு ஈசாக்கை கட்டி அது மேலே வச்சுட்டார். என்ன தெரியுமா? கடைசி வரல என்ன நம்பிக்கை தெரியுமா? ஆபிரகாமுக்கு கடைசி வரல என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் வெட்டி துண்டா போட்டா கூட என் பிள்ளை ஆண்டவர் உயிரோடு எழுதுவார். நான் வெட்டி துண்ணா போட்டா கூட துண்ணா போட என் ஆண்டவர் என் பிள்ளைய உயிரோட வைப்பார். ஏன்னா இந்த ஈசாக்கு மூலமா தான் இந்த உலகத்துல என் சந்ததி உலக போகிறது. இந்த ஈசாக்கு மூலமா தான் கர்த்தர் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த கட்டிட்டான், கத்தி எடுக்கிறான். கத்தி எடுக்கும் போது என்ன விசுவாசம் தெரியுமா? கவனிங்க, என் பிள்ளைய நான் வெட்ட போறேன், என் பிள்ளை துண்டாம போகுது, ஆனாலும் என் பிள்ளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அவன் மூலியமாய் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த விசுவாசத்தோடு அவன் அந்த கத்தி எடுக்கிறான். அந்த விசுவாச பரீட்சையில் அவன் தோற்று போல தேவ பிள்ளையே. பாவம் வரும்போது பாவத்தை பக்கம் சாய்கிறது விசுவாச பரீட்சையில் தோற்று போகிற காரியம். பலகீனம் வரும்போது ஆண்டவரை தூஷிக்கிறது விசுவாச சோதனையிலே தோற்று போகிற காரியம். ஏதாவது குறை வரும்போது ஆண்டவரை குறை சொல்லி ஆண்டவரை விட்டு விலகிறது. இதெல்லாம் விலையேற பெற்றவன் விசுவாசம் என்ன இடம் தெரியுமா? மங்கி போகிறதுக்கு எதுவாக இருக்கும். எடுத்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம். என்ன சத்தம் தெரியுமா? ஆபிரகாமே, ஆபிரகாமே. வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் அவனை புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் தேவனுக்கு பயப்படுகிறேன் போன்று அறிந்திருக்கிறேன். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அடுத்த வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் சொல்லப்பட்டு. நல்ல கவனிங்க, அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன பண்ண ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. சொன்னால யெகோவாயிரே. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து இன்னிலேருந்து உங்க வாய் என்ன தெரியுமா சொல்லணும்? யெகோவாயிரே, யெகோவாயிரே. எந்த சூழ்நிலையிலும் சொல்லுங்க யெகோவாயிரே. எந்த சூழ்நிலையும் உங்க வாயை நல்லா தர சொல்லுங்க யெகோவாயிரே. தம்பி சொல்லு யெகோவாயிரே, யெகோவாயிரே. சத்தமா சொல்லுங்க யெகோவாயிரே, நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. யெகோவாயிரே, நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடந்தது? ஆண்டவர் திரும்ப ஆபிரகாமோடு பேசுறாரு. 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் 2வது தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை போலவும்
பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் சொல்லுவார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல கவனிங்க. எப்பவுமே ஒரு நிமிஷம் கவனிங்க. உங்களுக்கு அந்த விசுவாச பரீட்சை வரும்போது ஜெயிச்சிட்டிங்கன்னா மகிமை கிடைக்கும். ஜெயிச்ச உடனே ஆசீர்வாதம் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஏன் தெரியுமா ஆசீர்வாதம் கிடைக்கிறதுல? நிறைய பேர் ஏன் தெரியுமா? அந்த விசுவாச பரீட்சையில் தோற்று போகிறதுனால தான். அந்த விசுவாச பரீட்சையில் தெய்வனை மறுதளிக்கிறதுனால தான். இன்னைக்கு கூட யார் ஏசாமியை மறுதளிச்சுன்னா சின்ன சண்டே கிளாஸ் பையன் கூட சொல்லுவோம். என்னான்னு சின்ன சண்டே கிளாஸ் பையன்கிட்ட ஏசாமி யார்ப்பா மறுதளிச்சுது கேட்டு பாருங்க. சின்ன பேதுரு, என்னத்துக்கு அவனுக்கு அந்த பேர் பேதுருன்னு சொன்னா என்னதான் ஞாபகம் வரும்? மறுதளிக்கிற. இன்னைக்கும் நம்முடைய விசுவாசம் தோற்று போனதுனால தான், அந்த விசுவாச பரீட்சைனால் தோற்று போனதுனால தான் அநேக ஆசீர்வாதங்கள் இன்னும் பெற முடியல. இன்னைக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். எகவாயிரே, சத்தமா எகவாயிரே, 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 எகவாயிரே. அப்படி எழுந்து நிற்போம், அப்படி எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா அப்படி எழுந்து நிற்போம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், தேவ பிள்ளை, நீ கிறிஸ்துவ பிள்ளை தான், நீ ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற, சரிங்களா, சபையில் வந்து சேர்ந்துருக்கிற, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் விசுவாச சோதனை வரும்போது தோற்று போறியே, குறை சொல்லி ஆண்டவரை மறுதளிச்சிடுறியே, உன் என்னைக்கு நான் குறைவில் நன்றி சொல்லியிருக்கேன் ஆண்டவரை. அப்படி எழுந்து நிற்போம். அப்படியே கண்களை மூடுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடுங்க, எல்லாம் கண்களை மூடுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன் தெரியுமா ஆசீர்வதிக்கப்படலை? கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசிட்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா உயர்த்தப்படலை? கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி, எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி. எல்லா கண்களை மூடி, நல்ல கண்களை மூடி. அதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டாவே தேவனுடைய கிருபையின் மேல குறை, தேவனுடைய அன்பின் மேல குறை. தேவன் மன்னித்தாரு, அந்த மன்னிப்பது மீது குறை. தேவன் உன்னை ஏற்றுக்கொண்டாரே. கண்ணமுடி, கண்ணமுடி, கண்ணமுடி பேசுங்க. ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாவே ஆண்டவரை பார்த்து சொல்கிற ஒரே இருக்கிற அவருடைய அன்பை மறுதளிக்கிற காரியங்கள், அவருடைய கிருபையை மறுதளிக்கிற காரியங்கள். கண்ணமுடி தம்பி, ஜீசஸ். நல்ல கையை உயர்த்தி கண்ணமுடி, கண்ணமுடி, கண்ணமுடி. நிறைவா இருக்கும் பொழுது நான் உம்மை துதிக்கிறேன். எழுந்துருங்க, எழுந்துருங்க. பின்னாடி இருக்கிறவங்க எழுந்துருங்க, எழுந்து கையை உயர்த்தினாங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னோட பேசுறார். அழிந்து போற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுகிறது. அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உன் விசுவாசம், அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படணுமே, சோதிக்கப்படணுமே. நீ சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ கவலை அடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் விசுவாசத்துல உறுதி இல்லை. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. அழைத்தவர் உண்மை இல்லையா? நடத்தி செல்லுகிற உண்மை இல்லையா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. கர்த்தனோட பேசுறேன், கர்த்தனோட பேசுறார். கொடுத்த எல்லா நன்மைக்கும் இதுவரையிலும் ஆண்டவருக்கு உண்மை இல்லாம, நன்றி இல்லாம, ஆண்டவரை குறை சொல்லியே வாழ்ந்துட்டோம். தேவன் மேல விசுவாசம் இல்லை,
உன் விசுவாசம் எப்போ பூரணப்படும்? கிரியினால தானே பூரணப்படும், கிரியினால தானே பூரணப்படும். கரங்களை உயர்த்தி என்ன மன்னி ஆண்டவர், விசுவாச பரீட்சையில் நான் ஜெயிக்கணுமே ஆண்டவர். என்னை அழைத்தவர் நீர் ஆண்டவர். என்னை விட்டு விடுவீரோ? என்னை கைவிடுவீரோ? என்னை மறப்பீரோ? என்னை உதறி தள்ளிவிடுவீரோ? நான் உம்மை அறியாதிருந்த காலத்திலேயே என்னை நேசித்த கர்த்தர், நான் உம்மை விட்டு பின்வாங்கி வாழ்ந்த காலத்திலே என்னை தேடி வந்த ஆண்டவர், இப்போது உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நீர் என்னை எப்படி கைவிடுவீர்? எப்படி என்னை விட்டு விலகுவீர்? என் சூழ்நிலை பார்த்துதான் ஆண்டவரே இவ்வளவு நாள் உன் மேல விசுவாசம் வைக்காம போனேன், என்ன மன்னிச்சு ஆண்டவரே. ஒரு விஷயம் மன்னிப்பு, உன் விசுவாசம் சோதிக்கப்படும் போது நீ வெற்றி அடையணும் தேவ பிள்ளை. ஆண்டவர் சொல்றார், நீ வெற்றி அடையணும். கத்தி எடுக்கிற வரையிலும் ஆபிரகாம் விசுவாசத்துல உறுதியாயிருந்தார். கத்தி எடுத்து வெட்டு எடுக்கிற வரையிலும் என் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர், என்னை ஆசீர்வதித்தவர், என் பாவங்களை மன்னித்தவர், உன்னை ஏற்றுக்கொண்டவர். உலகம் உன்னை தள்ளின போது அவர் ஏற்றுக்கொண்டாரே, உலகம் உன்னை வெறுத்த போது அவர் ஏற்றுக்கொண்டாரே. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கின தேவன். எங்க போறது விசுவாசம்? எங்க போறது விசுவாசம்? யெகோவாயிரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீரே, யெகோவாயிரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீரே. இனி நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் ஆண்டவர், நீதியை நடப்பி வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டிய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலம் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஓ, இன்னும் அந்த மாதிரி வரல ஆண்டவரே, இன்னும் நான் வரல ஆண்டவரே, இன்னும் நான் வரல ஆண்டவரே, இன்னும் நான் வரல ஆண்டவரே, இன்னும் நான் வரல ஆண்டவரே. என் அவிசுவாசத்தை மன்னியும். சொல்லுங்க, அவிசுவாசத்தை மன்னியும் ஆண்டவர், அவிசுவாசத்தை மன்னி. கேளுங்க, கர்த்தர் உன்னை சந்திக்கிறது, உன்னோடு பேசுகிற அந்த நேரத்தை ஆண்டவர் இடத்துல ஒப்புக்கொடு. வாயத்தை நல்லா பேசுங்க, வாயத்தை. ஆண்டவர் உன்னை இன்னைக்கு மறுரூபப்படுத்தும்படியா உங்களுடைய தேவன் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. இன்னும் சத்தமா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென். ஆண்டவரே, ஆண்டவருக்கு தெரியும் அவர் உயர்த்து தான் உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை தாழ்த்தல்ல. உன் குறைகளை நிறைவாக்கத்தான் அவர், உன்னை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தத்தான் உன்னை அவர் வெளிப்படும் போது உனக்கு ஒரு மகிமை வேண்டும் என்று சொன்னால், உனக்கு ஒரு கனம் வேண்டும் என்று சொன்னால், உனக்கு ஒரு புகழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால், அந்த விசுவாச சோதனையிலே நீ வெற்றி பெற்று இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா நீ ஆராதிக்கிற ஆராதனை வீண், நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றது வீண். விசுவாசம் பிசாசை விட கேவலமான ஒரு விசுவாசமாய், பிசாசை விட அவன் நம்புகிற விசுவாசத்தை விட குறைவுபடுகிற விசுவாசமாய் நம்முடைய விசுவாசம். என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே,